அமெரிக்காவை தவறாக வழிநடத்துகிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வி வருது. நான் அமெரிக்காவை காப்பாற்ற போகிறேன், அமெரிக்காவை வளர்க்க போகிறேன், அமெரிக்கர்கள் தான் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களாம் முன்னெடுக்க சொன்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதனால் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றார் அதிரடியாக. ஆனால் அந்த அதிரடி நடவடிக்கை மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ இல்லையோ அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதான் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, செலவினங்கள் தொடர்பான மசோதாவை அமெரிக்க செனட் சபையில் இன்னும் நிறைவேற்றப்படலை. இதனால் அமெரிக்கா முடங்கி இருக்கிறது. அத்தியாவசிய ஊழியர்களை தவிர மற்ற எல்லா ஃபெடரல் ஊழியர்களும் கட்டாயமாக விடுப்பில் அனுப்பப்படுறாங்க. கடந்த 6 ஆண்டுகளில் அமெரிக்கா ஷட்டவுன், இது ஷட்டவுன் சொல்லுவாங்க, அமெரிக்கா ஷட்டவுன் ஆவது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் செலவினங்கள் குறித்த மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றப்படணும். அடுத்த நிதியாண்டுக்கான அமெரிக்க அரசுடைய செலவினங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தான் அமெரிக்க அரசால் செலவினங்களை தொடர்ந்து செய்ய முடியும். செலவினங்கள் தொடர்பான இந்த இடைக்கால நிதி மசோதாவுக்கு அமெரிக்காவினுடைய மேல் சபையான செனட்டில் இதுவரை ஒப்புதல் கிடைக்கல. இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபெடரல் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போவதாக எச்சரித்து பதற்றத்தை அதிகப்படுத்தியிருக்கார். செனட்டில் சமீபத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இடைக்கால மசோதாவுக்கு ஆதரவாக 55 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் பதிவாச்சு. அப்போது எதிர்ப்பு வாக்குகளை விட ஆதரவு வாக்குகள் தானே அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா செனட்டில் மொத்தம் 100 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சிக்கு 53 எம்பிக்களும் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு 45 எம்பிக்களும் இருக்காங்க. இது போக சுயேட்சை எம்பிக்கள் 2 பேர் இருக்காங்க. நிதி மசோதாவை நிறைவேற்ற அதற்கு குறைந்தபட்சம் 60 வாக்குகள் தேவை. சுயேட்சை எம்பிக்கள் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அப்படிங்கிறனால நிதி மசோதாவுக்கான ஆதரவு 55ஆக உயர்ந்திருக்கு. இருந்தாலும் ஜனநாயக கட்சியினர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கலை. இதனால் தேவையான 60 எம்பிக்கள் ஆதரவு கிடைக்காததால் அமெரிக்கா முடங்கி இருக்கிறது. நிதி மசோதா நிறைவேறாமல் போனதால் இப்போது அமெரிக்கா முடங்கியிருக்கு அப்படின்றாங்க. அமெரிக்காவில் சராசரியாக பார்க்கும்போது சரியாக இந்த நள்ளிரவில் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது, இந்த முடக்கம் அப்படிங்கிறது, இதனால் அத்தியாவசியமற்ற சேவைகள் எல்லாமே நிறுத்தப்படும். இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம், பொருளாதார அறிக்கைகள் வெளியிடுவது தாமதமாகலாம், மேலும் ஆராய்ச்சி மையங்கள் முதல் சிறு வணிக கடன் அலுவலகங்கள் வரைக்கும் எல்லாமே மூடப்படும். அதே போல் இராணுவ வீரர்கள், எல்லை பாதுகாப்பு ஏஜென்ட்டுகள், அப்புறம் நிறைய அது விமான போக்குவரத்து எல்லாமே அத்தியாவசிய பணியாளர்களாக கருதப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்கள தாண்டி நிறைய இடத்துலையும் இது நிறைய துறையிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அவங்க தங்களுடைய வேலையை தொடருவாங்க, அத்தியாவசிய பணி செய்யக்கூடியவங்களும் வேலையை தொடருவாங்க. ஆனால் முடக்க முடியும் வரைக்கும் அவங்களுக்கு ஊதியம் கிடைக்காதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏழை மக்களுக்கு உதவும் சோசியல் சர்வீஸ் மற்றும் மருத்துவ காப்பீட்டு சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும். ஆனால் இதை தாண்டிய அத்தியாவசியமற்றதாக கருதப்படக்கூடிய பல ஆயிரம் ஊழியர்கள் தற்காலிகமாக விடுப்பில் அனுப்பப்படுவாங்க. இதில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய துறை என்னன்னா கல்வித்துறை தான். கல்வித்துறையில் சுமார் 90% ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்த மசோதாவில் செலவினங்கள் குறித்து முடிவெடுக்க ட்ரம்புக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறது. இதை இன்னும் குறுகிய காலத்துக்கு நீட்டிக்க குடியரசுக் கட்சியினர்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த நடைமுறை இனி தேவை கிடையாது, இதை நிறுத்தணும் அப்படிங்கிறது ஜனநாயக கட்சியினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால் ஏழை மக்களால் அதை எடுக்க முடியாது. இதை கருத்தில் கொண்டு அந்த நாட்டு அரசு ஏழை மக்களுக்கு காப்பீடு எடுக்க மானியம் கொடுக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி மானியம் கொடுப்பதற்கான சட்ட மசோதா இந்த ஆண்டுடன் முடிகிறது. அதை நீட்டிக்க ஜனநாயக கட்சி விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஏற்க ட்ரம்ப் தயாராக கிடையாது. இந்த ரெண்டும் தான் மோதலுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. இந்த மோதலால் அமெரிக்காவை முடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறார் ட்ரம்ப்புங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.